அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம அட்சய திருதியை அதை பற்றியான முக்கியமான விஷயங்கள் என்ன, ஏன் அட்சய திருதியை நம்ம வழிபாடு பண்ணணும், ஏன் கொண்டாடணும் பார்த்தா, இந்த சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு 3வது நாள், அதுதான் திருதியைனா அன்றது 3வது நாளை குறிக்கக்கூடியது. துவதியை திருதியை, துவதியைனா 2வது நாள், இது திருதியைனா 3வது நாள். அமாவாசைக்கு அப்புறம் வளர்பிறையில் வரக்கூடிய இந்த 3வது நாளுக்கான ஒரு விஷயத்தை இந்த நாளில் எதை செஞ்சாலும் அட்சய பாத்திரம் மாதிரி வளரும். அப்போது இந்த திருதியைன்றது குருவோட 3 குருவோட எண்களை குறிக்கும். அப்போது இந்த அமாவாசையிலேருந்து 3வது நாள் அந்த குருவனுடைய நாளாக, அந்த நாளில் எதை செஞ்சாலும் வளர்ச்சியும் குருவனுடைய பார்வையும் கிடைக்கும். இந்த குருவோட நம்பர், அந்த இதை நம்மளுடைய வீடியோவில் நான் பதிவிடுறேன். அதை கூட நீங்கள் வீட்டில் வரைஞ்சி அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குரு வழிபட்ட ஸ்தலங்கள்னு சொல்லி புராணங்களில் கொடுக்குறாங்க. அது குருவே நேரடியாக இறங்கி இந்த இடங்களில் வழிபாடு பண்ணியிருக்காரு. எது எல்லாம் அப்படின்னா, திருச்செந்தூர் முருகன், திருவலிதாயம்ன்ற ஊர், அப்புறம் தென்குடித்திட்டைன்ற ஊர். இந்த 3 ஊரும் குருவோட ஸ்தலமாக கருதப்படுது. அதனால் வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த அட்சய திருதி நாளில் குரு ஸ்தலத்தை வழிபாடு பண்ணுறதும், குருவாக போற்றக்கூடியவங்கக்கிட்ட ஆசி வாங்கிறதும், அவங்கக்கிட்ட உரையாடுறதும், இதெல்லாம் பண்ணும்போது இந்த அட்சய திருதி நாளில் எதை செஞ்சிங்கனாலும் அது பன்மடங்காக பெருகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவர்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிறது அதெல்லாம் நல்லது. அதே மாதிரி அன்னைக்கு நாளில் முடிஞ்ச வரைக்கும் எது செஞ்சாலும் பெருகுன்றதுனால முடிஞ்ச வரைக்கும் அன்பு செலுத்துங்க. யார் மேலேயும் கோவப்படாமல் இருக்கிறது அன்னைக்கு நல்லது. இந்த நாளில் என்ன வாங்கலாம்? ஃபஸ்ட்டு எதுக்குமே மங்களகரமாக இருக்கிறதுக்கு மஞ்சள், அதுவும் மஞ்சள் நிறம் குருக்கு உகந்தது, உகந்த உலோகம் தங்கம். அதனால் மஞ்சள் ரொம்ப விசேஷம். அடுத்து உப்பு வாங்கலாம், அடுத்து சர்க்கரை, அடுத்து அரிசி. இதெல்லாம் ஏன் அப்படின்னா, எதை செய்கிறீங்களோ அது பெருகுன்றதுனால அன்னைக்கு நாள் கொஞ்சமாச்சும் நீங்கள் வாங்கலாம். அதே மாதிரி மஞ்சள் நிறம் குருவனுடையதுன்றதுனால இப்போ சீசனில் கிடைக்கக்கூடிய மாம்பழம் நீங்கள் வாங்கலாம். அதே மாதிரி மஞ்சள் பூசணிக்காய் போட்டு நாளைக்கு சாம்பார் வைக்கிறது, இல்லை மஞ்சள் பூசணிக்காயில் காய்கறி வகையில் ஏதாவது செய்கிறது நல்லது. கொண்ட கடலை மூக்கடலை சொல்கிறீங்களா, மஞ்சள் கடலை, அதை ஊற வச்சு அன்னைக்கு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம். அதே நேரத்தில் சாமந்தி பூ வாங்கி நாளைக்கு சாமிக்கும் உங்களுடைய குருவுக்கும் பூஜை பண்ணுங்கள். தங்கன்றது உண்மைதான், தங்கம் வாங்கிறது நல்லது. அது உங்களுக்கு இது பண்ணலாம். இந்த பொருள்கள் நீங்கள் வைக்கும் போதே குரு ரொம்ப சந்தோஷப்படுவார். இந்த குரு கிரகமானது ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய அன்னைக்கு நாளில் நீங்கள் எதை செஞ்சிங்கனாலும் புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு நோட்டு புக் கூட வாங்கலாம். ஏன்னா குருன்றதுனாலே படிப்புக்கான காரகன்றதுனால அது சார்ந்த நீங்கள் இது பண்ணலாம். இப்போ கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பழங்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை பண்ணும்போது நீங்கள் குருவனுடைய அனுகிரகத்தை பெறுறது, குரு கிரகத்தினுடைய இதை பண்ணுறது, இது நல்லது. அதுக்கான ஸ்லோகங்கள், அதுக்கான முத்திரைகளை அன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதில் உலகத்தில் சூரியனுக்கு அப்புறம் தோன்றின முதல் கிரகம் குரு கிரகம் தான். அதனால தான் அவ்வளோ வல்லமை உண்டு. ஒரு கிரகம் குரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, அதாவது நம்ம ராசிக்கே திருப்பி வர்றதுக்கு 12 வருட காலம் பிடிக்குது. அது ஒரு நல்ல இடத்துக்கு வரணுன்னாலும் சரி. அது இல்லாமல் குரு எங்கேருந்தும் நம்மளுடைய ராசி கட்டத்தை பார்க்குறதே ஒரு மேன்மையாக கருதக்கூடிய ஒரு இடமா இருக்குது. இது மாதிரி ஏன் இந்த மாதத்தில் மட்டும்தான் அது அட்சய திருதி வருது? ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு 3வது நாள் வருது. ஏன் இந்த மாதம் மட்டும் சிறப்புன்னா, இந்த மாதத்தில் தான் சூரியன் உச்சம் அடைகிறாரு. இப்போ சூரியன் உச்சமடையக்கூடிய மாதத்தில் குருவனுடைய நாள் வரும்போது அந்த அமாவாசைக்கு 3வது நாள் இந்த சித்திரை மாதத்தில் மட்டும்தான் இந்த சிறப்பு இருக்குது. அதனால் இந்த சிறப்பான நாளில் தங்கம் வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி நான் சொன்ன பொருட்கள்லாம் வச்சு நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம். ஏன்னா உங்களுக்கு மஞ்சள் பூ சொல்லியிருக்கேன், அரிசி சொல்லியிருக்கேன், மஞ்சள் சொல்லியிருக்கேன், மாம்பழம் சொல்லியிருக்கேன். நல்ல நோட்டு புக்குங்க கூட வாங்கி வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம். எதெல்லாம் உங்களுக்கு வளரணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சு பூஜை பண்ணுங்கள்.
இந்த நாள் வந்து ரொம்ப ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமையும். இந்த அக்ஷய திருதியை வந்து எல்லாருக்கும் சுகபோகமான வாழ்க்கையும் செல்வ செழிப்பையும் கொடுத்து எல்லாரையும் நல்லா வச்சுக்கணும்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.